ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஃபன்னியான ஒரு கேம் பிளேயோட தான் வந்திருக்கோம். ஃபன்னி அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரோவான கேம் பிளே தான். ஆனால் இப்போயே சொல்லிக்கிறேன், அந்த மேட்ச்சை நான் கடைசியாக தோற்று போயிடுவேன். ஏன்னா நான் என்னோட ஒரு முட்டாள்தனமான டீம்மேட்டாலையும் என்னோட மைண்டாலையும் நான் தோற்று போயிட்டேன். ஸோ அதை முதலே சொல்லிட்டு இப்போ நம்ம போயிடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே அப்படியே போயிடலாம். ஸோ நம்மளை வந்ததுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக G18 தான் சூஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி நம்ம G18 இப்போ சூஸ் பண்ணிட்டு இப்போ நான் உள்ளே போகிறேன். இல்லையா என்னதுறது 10 நிமிஷம் லாகுது. சரி பரவாயில்ல, நான் இதை கொஞ்சம் லைவாக தான் நான் கொஞ்சம் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ எனக்கே என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ஸோ அதனால் டே தப்பாக ப்ரெடிக்ஷன் ஏன்டா போட்டேன்னு சொல்லிட்டு எவனும் என்னை கல்வியை கமெண்ட் பாக்ஸில் ஊற்றுறாதீங்க. சரி இப்போ நான் இங்கே ஓடிட்டுருக்கேன். இதுக்கு நான் இங்கே அப்படியே டாப் ஸ்வாட் அப்படியே பிடிச்சிட்டு டாப் ஸ்வாட் பிடிச்சி போடலான்னு அதுக்கப்புறம் தான் சொன்னேன். நானே எனக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி போய் ஆடலாம், அதுக்கப்புறம் பின்னாடி பேக் அடிக்கணும் தான் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லலாம். நீங்கள் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு பதிலாக நம்ம டீம்மேட் செத்துருவார். இப்போ என் கெஸ் சொன்னா செத்துருவார். ஐயோ செத்து போயிட்டாரா? பாய் கழுவி ஊற்றாத பாய், ப்ளீஸ் பாய். ஒன்றும் இல்லை, அதாவது அவருக்கு செத்து போயிடுன்னு டக்குன்னு சொன்னதால் அவர் டக்குன்னு செத்து போயிடா. நம்ம மேலே படிப்பான், நம்ம மைண்ட் ப்ரெடிக்ட் பண்ண தானே சொல்ல முடியும். சரி ஓகே. ஸோ இப்போ நம்மளும் இங்கே அப்படியே சுற்றி போய் அட்டாக் பண்ணுறது என்னோடய டெக்னிக்னு சொல்லிட்டு நான் மூக்கை அப்படி தொட மாட்டேன், இப்படி சுற்றி போய் தான் தொடுவேன். அதுதான் என் டாக்டிக்ஸ்னு சொல்லிட்டு இங்கே நான் இவருக்கு அவருக்குள்ள வந்தப்போ இவர் சார் நிலைமையில் இருக்கார் மான்சரு. ஸோ நான் அடி அடிச்சுட்டு அப்படியே திரும்பி நம்ம கிளாக் டவரில் அன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணார்ல, ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும். அந்த மாதிரி இதுதான் பண்ணா சொன்னேன். அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன நம்ம துரதிருஷ்டவசத்துக்கு இங்கே 2 பேரும் அப்படியே சுற்றி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே நானும் அப்படியே உள்ளே போயிட்டு ஐயோ. ஓகே, ஃபஸ்ட் ரவுண்ட் தானே போச்சு, செகண்ட் ரவுண்ட் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்டா. ஓகே சரி நான் இப்போ இந்த இதுக்கு வந்தாச்சு. இந்த இல்லையே நான் AWM என்னால் எடுக்க முடியலையா? சரி, நம்மளே டெசர்ட் நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு உலகத்துக்கு தெரியும். இந்த டெசர்ட்டை நம்ம எடுத்துகிட்டு தெரியாமல் கை தருவி ஒன் டேப் பிளேயர்னு. சரி, நம்ம ஒன் டேப் பிளேயர் தான். இந்த எல்லாம் ஒரு ஒன் டேப் கூட அடிக்கலன்னா நீங்கள் லைக் பண்ணணும். என்னது ஒரு ஒன் டேப் கூட அடிக்கலன்னா லைக் பண்ணணும். யாரா வியாபாரம் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க? நான் வியாபாரம்னா எப்பயே மாதிரி. சரி ஓகே, இப்போ அப்படியே நான் உள்ளே போயிட்டேன். சரி, இப்போ நான் மேலே போய் அப்படியே நான் கேட்ச் பிடிக்கலாம். இப்போ நான் முடிவில் இருக்கிறேன். ஸோ இந்த எல்லாம் இங்கே நம்ம டீம்மேட்ஸுக்கு கவர் கொடுக்கலாம்னு சொல்லலாம். இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஓகே கைஸ், இன்றைக்கி எப்படி இருந்துச்சு? நீங்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு போய்ட்டு இப்போ தான் வந்திருப்பீங்க. வீடியோ டைம் பொறுத்து, ஏன்னா நான் இப்போ ஸ்கூலுக்கு போய்ட்டு நான் இப்போ தான் நானே வீடியோ போடுறேன். ஸோ அந்த மாதிரி அது அப்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ நானும் இங்கே அப்படியே வந்துட்டேன். எங்கள் டீம் அப்படியே மான்சர் பின்னாடி சுற்றி வந்துட்டார். நாசமாக பிடிச்சிடுறேன். சரி ஓகே, இவர் அப்படியே இந்த மாதிரி நல்லா கஷ்டப்பட்டு ஒரு டேமேஜ் கொடுத்தேன். அதையும் ஓசிக்கில் போட்டாங்க. ஓசிக்கில் இந்த மாதிரி ஓசிக்கில் அடிக்கிறதுக்கு நம்ம டீம்மேட்டில் எப்பயுமே 2-3 பேர் இருப்பாங்க. இம்பேக்ட் நானும் ஒருத்தன் தான். அந்த மாதிரி யாருடா நீங்கள் முன்னாடி அடிக்கணும் மக்கள். இந்த மாதிரி பின்னாடி போய் சுற்றி போய் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? இவங்கள தான் எனக்கு பிடிக்கவே பிடியாது. தைரியம் வந்தால் முன்னாடி வாடா. நான் AWM கூட முன்னாடி இப்போ பாடுறா, நான் சவால் விட்றான்டா வாடா. சரி, ஓவராக சவால் விட்ற வேண்டாம். ஓகே, இப்போ இதில் நான் AWM அப்படியே எடுத்துட்டேன். AWM எடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய சம்பவங்களை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, சிறிதாக. ஓகே சரி, இப்போ அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம். யாரா இவரேன்? ஓகே சரி ஓகே கைஸ், உங்களுக்கு எக்ஸாம்னா யாருக்குன்னா ஸ்டார்ட் யாருக்குன்னா முடிஞ்சு கீழே கமெண்ட் பண்ணி. எனக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் மண்டே சோஷியல் சயின்ஸ் இப்போ உட்காந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா? இந்த டெடிக்கேஷனுக்காகவே நீங்கள் எனக்கு ஒரு லைக் கொடுக்கணும். நான் நல்ல நாளே கொடுக்க மாட்டீங்க, இந்த நாளில் எப்படி கொடுப்பீங்கன்னு எனக்கும் தெரியும். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு. நல்ல நாளே கொடுக்க மாட்டேன்டா, இந்த நாளில் நான் அதுக்கிட்ட கொடுக்கணும்னு 4-5 பேர் இருப்பாங்க. சரி, அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டாம். ஓகே, ஸோ ஸ்ட்ரைட்டாக திருப்பி கண்டென்ட்குள்ளே அப்படியே போயிடலாம். இங்கே நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், எவனாச்சும் வருவானான்னு. என் டீம்மேட் அப்படியே உட்காந்துட்டாரு. நீ இருக்கிறதானே தெரிஞ்சுக்கோ, நான் அப்படி இருக்க மாட்டேன். இந்த மான்சர் பையக்குள்ளே ஆஃப்லைனு. சரி காசு AFK ரிப்போர்ட் கொடுத்துடணும். சரி, இங்கே அப்படியே ஒருத்தனுக்கு 200 கொடுத்துட்டு ஒரு சாவாமல் இருக்கான் பாரு. இங்கே ப்ரோ 2 கொடுத்துட்டேன் ப்ரோ. 2 பேருக்கு கொடுத்து கூட இன்னும் வரமாட்டேங்க பார்த்தியா? ஐயோ, இந்த எல்லாம் தோற்று போயிடுவேன்ல. இதனால தான் நானே தோற்றுப்பேன் இந்த மேட்ச்சில். ஐயா ஓகே, 3v0 திருப்பி கம்பேக் கொடுப்பான் ஆரோன். கொஞ்சம் விரித்து இருந்தால் பார்க்கலாம். இப்போ நான் AWM டீம்மேட் செருப்பு கல்வி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. AWM எடுத்தானே எனக்கு 2 டே விளையாட விடாதான்னு, அதனால தான் AWM இந்த வாட்டி எடுக்கல, சாரி. ஆனால் AWM இல்லாட்டியும் நம்ம இந்த வாட்டி சம்பவம் பண்ணுவோம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் யாருன்னா இப்போ லைக் பண்ணலையோ இன்றைக்கி படுத்து தூங்குறப்போ ஃபேன் ஓடாது,
அப்போ வந்து இங்கே வந்து சொல்லுவீங்க ப்ரோ நான் ஃபேனே போட மாட்டேன் ப்ரோ இன்னும் சொன்னீங்களா, சரி நான் வெளியே போய் உட்காந்து படுப்பேன் ப்ரோன்னு சொன்னீங்கன்னா, வெளியே வந்து நல்லா வந்துட்டு காற்றடிக்காது, கொசு வந்து கிடைக்கும் ப்ரோ, நான் துணியெல்லாம் நல்லா இறுக்கி போட்டு மூடிடுவேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபீவர் வந்துடும். என்னென்ன சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஒரு நாக்கு, 2 நாக்கு, மூணாவது நாக்கு எடுத்து ஏசடிப்பேனா அடைச்சி கருமம். இங்கே எப்படியா ஒருத்தர் இருக்கான். ஓகே, கீழே எடுத்து அங்கே போடு. அட இன்றைக்கி நம்ம அடிக்கிற அடி, பிடிக்கிற புடி, இடிக்கிற இடி. ஹெட்டு சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, கீழே எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே அப்படியே இன்னொருத்தர். ஐயோ புஷ் 32 கொடுத்தாச்சு ப்ரோ, 32 கொடுத்தாச்சு. இனிமேல் உங்கள் பொறுப்பு தான், விளையாடுங்க. ஸோ இப்போ நான் சுற்றி அப்படியே போடுறேன். சுற்றி போனால் கீழே வந்து மோக்க காட்டுது. சரி கீழே பிடிச்சிக்கலாம். இனி நீங்கள் செத்தமாவில் மாப்பே, யூ ஆர் டெட் நோ. நீ யாரை வேணாலும் ஏமாற்றல, இந்த உலகத்தை கூட ஏமாற்றணும், நீ ஏமாற்ற முடியாதுடா. ஸோ சூப்பர் திருப்பதிகள் அடிச்சு. அந்த திருப்பதிகள் உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எத்தனை வாட்டி தான் இந்த மாதிரி சொல்ல வேண்டியதாக இருக்குதுன்னு தெரில. ஓகே, ஸோ இன்றைக்கி நான் வந்து 2 வீடியோ கண்டிப்பாக போடுவேன் மக்களே. ஏன்னா இன்றைக்கி நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த வாட்டி இன்றைக்கி நான் 2வது வீடியோ போடலாம். நீங்கள் கல்வி ஊற்றிக்கோங்க, தட்ஸ் யார் விஷ். ஏன்னா ஏன் தப்பாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்குது. எனக்கே 4:30 தான் டியூஷனே காலையில். இப்போ நான் வந்து 3:44 தான் நான் வீடியோவே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து 4:30 டியூஷனுக்குள்ளே நான் வந்து அட்லீஸ்ட் 2 கண்டென்ட் அப்படியே போட்டு விட்ருவேன் உங்களுக்கு. ஸோ எவனும் வந்துட்டு கீழே வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு டேய் ஏன்டா வீடியோ போடலான்னு சொல்லி சாவடிக்காதீங்க ப்ளீஸ். கெஞ்ச வேண்டியதாக போச்சு உங்ககிட்டலாம். ஒரு காலத்தை நான் எப்படி இருந்தது தெரியுமா, அதாவது நானே வந்து இது என் ஃபஸ்ட் யூடியூப் சேனல், இதுக்கு முன்னாடி சில யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். ஒரு 2K சப்ஸ்கிரைபர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்ன அந்த இதில் வந்துட்டு இங்கிலீஷில் ஃபுல்லாக போடுவேன், அப்போ தான் நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு. இதில் தமிழில் நான் ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன் வேறு வழி இல்லாமல். சரி ஓகே, அப்போவும் ஃப்ரீ ஃபயர் கண்டை தான் போடுவேன். அப்போ 2K சப்ஸ்கிரைபர் இருந்து இப்போ திருப்பி வந்து வெளியே வர வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ நம்மளோட இது சேனல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாப்புலர் ஆனதுக்கப்புறம் ஒரு 1K அடித்ததுக்கப்புறம் ஒரு 100K அடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம போடலாம். யாரா அவர் இங்கே? ஐயோ இங்கே 2 பேர் இருக்காங்களா? இன்னைக்கு அழுத்திப்படி போய் ஆடிதான்டா. ஜிடி ப்ரோ உங்கள் மேலே பாடத்தை போட்டு 2 பேர் அடிச்சு விட்டாச்சு. சூப்பர். ஓகே, அங்கே ஒருத்தர் இருக்கானா? வந்து ஒரு 159 ப்ரோ. ரஷ் பண்ணு ப்ரோ. ஐயோ இந்த நீங்கள் வேறு ரஷ் பண்ண மாட்டேங்கிங்களே. ஓகே சரி, 2 தான் போட்டு விட்றேன். இன்றைக்கி நான் வந்து அடிக்கிறேன். என்ன M188 எப்படிப்பா அடித்தேன் நீ என்னை ஹெட்ஷாட் கூட அடிக்கலையே. சரி ப்ரோ, வேணாம் வந்து அவனை அடி ப்ரோ. ஒன்றால் முடியும்னு சொன்னால் நம்ம இது அவங்கள இல்லை உங்களை. சரி அடிச்சு விட்டாச்சு. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு மான்ஸ்டரே ஒன்றால் தானே நீங்கள் மேட்ச் தோக்க போகிறேன். ஐயோ விட்டாச்சே. பாய் என்ன மேட்ச் தோக்க போகிற சொல்ல கஷ்டப்பட்டு பேக்கப் கொடுத்துருக்கா இல்லையோ. சாரி ப்ரோ, தெரியாமல் தான் சொல்கிறேன். ஆனால் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும். எத்தனை வாட்டர் சொல்கிறது, நீ அந்த மாதிரி சொன்னால் வந்து நடந்துடுறோம் உண்மையாக. அது வாபஸ் வாங்க அப்படின்னா வாங்க முடியாது ப்ரோ. நான் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும். வாபஸ் தான் வாங்கினா நான் வந்துட்டு போய் சொல்கிறேன்னு நான் நினச்சி விட்ருவாங்க. எனக்கு யூடியூப் சேனல் இருக்குல்ல. டேய் அந்த மாதிரி சொல்லாதடா, மேட்ச் கண்டிப்பாக தோற்று போயிடுவோம்டாப்போம். கண்டிப்பாக நம்ம தோப்போம் பாய். ஸோ டோன்ட் ப்ளே சீரியஸ்லி. இந்த மான்ஸ்டர் பையன் வேலை வெளியே போயிட்டானா ப்ரோ, நம்ம இப்படி தோக்க தான் போகிறோம். அதனால எனக்கு ரிப்போர்ட் IFK கொடுத்து விட்றேன். டேய் எத்தனை போட்டா சொல்கிறது, இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்க. சரி நான் நம்மளை குத்துறேன், அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணிக்கோ. ஐயோ வாயை விட்ட மாதிரியே நடந்துச்சு. இந்த மாதிரி வாயை விட்டுருக்க நீ. ஒன்னாலே எதுவும் பிடுங்க முடியாது. போய் நீ எதுவும் அப்போ பண்ணிக்கிட்டு இருக்க. சரி ஒரு ஆளை வந்து கொண்டுட்ட, இன்னும் நல்லா ஒன்றால் கொள்ள முடியுமா? சரி இவர் சூப்பர் அடாடா சூப்பர் பாய். நீ எதுக்கு பாய் செத்து போன? இப்போ என் விதிக்கு வந்துட்டு என் விதி சொன்னால் ஒர்க் ஆகும் பாய். இது கூட தெரியாமல் இருக்கியா பாய்? நீ யார் பாய்? நீனா நல்லாவே இருக்க மாட்டா பாய். இந்த நீயும் தூத்து போயிடுவா பாய். தட்ஸ் உண்மை. சொன்ன மாதிரி இருந்துச்சா?